2026 எப்படி உருப்படாமல் போவதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரைட் டைம் 2026 வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தொடங்கிறாங்க. டெய்லி ரூட்டீன் என்னவாக இருக்கணும் என்றால் நிறைய பாட்காஸ்ட் பாருங்க, நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள் பாருங்க. வெற்றிங்கிற படிகளை தொடும்போது அதுல தோல்விங்கிற ஆயிரக்குழி உங்களை மாதிரி முன்னோரு இன்ஸ்பயர் ஆடுங்க. ஆனால் லவ் பண்ணாலும் சச்ச பைத்தியை தான் நாடும். அதனால நீங்க எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாடுங்க. அப்போ செயற்கை நூலகம் யூஸ் பண்றபடியா எங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணாம எல்லாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க, நிறைய வீடியோக்கள் பாருங்க, அவங்களோட கம்பேர் பண்ணுங்க. அட இந்த யூடியூபர் இப்படி செய்யறான், அந்த யூடியூபர் இப்படியான வீடியோக்களை பார்க்க சொல்லி உங்களுக்கு வற்புறுத்துறேன். அதை புரிஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களாண்டாலே நீங்க உருப்படாம போவீங்க. இது ஃபெயிலியர் இல்லை, இதுதான் ஹியூமன் நேச்சர். ஹலோ மக்களே, வணக்கம். 2026 வரப்போகுது. எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றித்தான், அதாவது செயற்கை நூலகத்தை பற்றித்தான் கதைக்கிறாங்க. செயற்கை நூலகம் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகின்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய சான்சஸ்கள் வருது, நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் 2026 எப்படி உருப்படாமல் போவதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் சரியான வருஷம் எப்படி சக்சஸ் ஆகாமல், அதாவது வெற்றி அடையாமல் உருப்படாமல் போவதற்கான சரியான வருஷம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி பெர்ஃபெக்டாக ஃபெயில் ஆகிறன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நோட்ஸ் எடுக்க வேணாம், ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வளர்ச்சி அடைவது எப்படி. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரைட் டைம், அதாவது நல்ல நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வந்து. அதாவது 2026 வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தொடங்கிறாங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ மார்க்கெட்டில் அது நல்லா போகுது, இது நல்லா போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுது, அடுத்தது நிறைய பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, நீ இப்படி செய்தால் நல்லா இருக்கு, இந்த நேரம் இப்போ 2026 இந்த நேரத்தில் இப்படி தொடங்கினா நல்லா இருக்குமென்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் உடனே அதை செய்யாதீங்க, காத்திருங்க. காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக யோசிக்கிறவனை பார்த்தா ஸ்மார்ட்டாக தான் இருக்கும். பட் யார் ஒருத்தன் ஆக்ஷனில் ரங்குறானோ அவனை பார்த்து தான் பயப்படணும். அடுத்தது மோட்டிவேஷன். எல்லா மோட்டிவேஷனையும் உள்ளடக்குங்க, ஆனால் எந்த ஆக்ஷனும் வேண்டாம். அதாவது உங்களுடைய டெய்லி ரூட்டீன் என்னவாக இருக்கணும் என்றால் நிறைய பாட்காஸ்ட் பாருங்க, நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள் பாருங்க. எது யாரா நல்லது சொல்லுவாங்க, நல்ல நல்ல வீடியோக்கள், எப்படி முன்னேறுவது, எப்படி நல்லா வர்றது, எதை செய்தால் முன்னேறலாம், அப்படியான நிறைய வீடியோக்கள் பாருங்க. வாழ்க்கையில வெற்றிங்கிற படிகளை தொடும்போது அதுல தோல்விங்கிற ஆயிரக்குழிகள் இருக்கும். குழியில வீழ்ந்து முயற்சிக்கிறவன் வெண்ண தொடுவான், குழியில வீழ்ந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. நிறைய கோட்ஸை சேவ் பண்ணி வைங்க உங்களோட டெலிஃபோனில். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போய் பார்க்க அதில் நல்ல நல்ல கவிதைகளாக வரும், நல்ல நல்ல சொற்களாக வரும், காலுக்கு கேட்கவே அப்படியே இனிமையாக இருக்கும். அதெல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணி வைங்க. நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி முன்னோரணும், இவங்கள மாதிரி முன்னோரணும் இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆனால் எதையும் செய்யாது. ஏனென்றால் நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்த்தா நாங்கள் உருப்பட்டுருவோம். ஓகேவா? நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள் நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி செய் இப்படி செய், நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தோம்னா நாங்கள் உருப்பட்டுருவோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோக்களை பாருங்கள், கோட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைங்க. பட் அதை அப்படியே விட்டுருங்க, மறந்துடுங்க. ஓகேவா? சில பேர் கேட்பாங்க என்ன செய்தோன்னு இருக்கிறேன், அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், நான் வெட்கப்படவில்லை. ஓகேவா? நிறைய மோட்டிவேஷன் வீடியோ, நிறைய இன்ஸ்பிரேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஏனென்றால் மென்டலியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நூலகம். எல்லாத்துக்கும் செயற்கை நூலகத்தை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்களா, செயற்கை நூலகத்தை எடுங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, செயற்கை நூலகத்தை கேளுங்க. என்ன செய்ய போறீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சச்சப்பேத்தே என்ன இப்போ வருத்தம் பண்ணாலும் சச்சப்பேத்தேட்டு தான் கேட்கணும், ஃபீல் பண்ணாலும் சச்சப்பேத்தேட்டு தான் கேட்கணும், லவ் பண்ணாலும் சச்சப்பேத்தே தான் நாடும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டியை நாடுங்க. அப்போ தான் நாளைக்கு ஏதாவது பிள்ளையாண்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாங்கள் அந்த பிள்ளையை போட்டுருலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெயின் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செயற்கை நூலகம் யூஸ் பண்ணுறபடியாக எங்களுடைய பிரெயினை
யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட மூளை சொல்லு எப்படியாவது வந்து முன்னேறு, காலையில் எழுந்துரு, ஜிம் செய், ஸ்போர்ட்ஸ் செய், இன்றைக்கு பிளான் பண்ணு, இப்படி செய் அப்படி செய்யன்னு உங்களுடைய மூளை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆனால் அது சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு எழும்புங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் துப்புரவாக செய்யாதீங்க, உருப்படவே மாட்டீங்க. ஓகேவா? 12 மணிக்கு எழும்பி வீட்டில் சமைச்சு சாப்பிடாதீங்க. வெளியில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை வேண்டி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னே திருப்பி ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. திருப்பி 5-6 மணிக்கு எழும்பி டீயோ காஃபியோ ஏதாவது குடிச்சிட்டு டிவியை பாருங்கள். டிவி பார்க்க நல்ல அட்வைஸுகள் நிறைய பேர் தண்டுவாங்க. அந்த டிவியை பார்த்துட்டு அப்படியே என்ன செய்யுங்கண்டா, கொஞ்சம் திருப்பி நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்குங்க. திருப்பி டெலிஃபோன் எடுத்து திருப்பி டெலிஃபோனை பார்த்தோண்டே இருங்க. எல்லாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்க. அதில் நிறைய பேர் ரீல்ஸ் போடுவாங்க. அப்படி ஏன் செய்யலை, இப்படி ஏன் செய்யலைன்னு ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது வந்து லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த வேலையை வந்து இப்படி பாருங்க, நிறைய வேலைகள் இருக்குன்றதை பாருங்க. ஆனால் எந்த வேலைக்கும் வந்து போஸ்டுலே பண்ணாதீங்க, எந்த வேலையும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. யூடியூப்பை தருவாங்க, நிறைய வீடியோக்கள் பாருங்க, அவங்களோட கம்பேர் பண்ணுங்க. அட இந்த யூடியூபர் இப்படி செய்கிறான், அந்த யூடியூபர் இப்படி செய்கிறா, என்னால் ஏன் செய்ய முடியவில்லை என்று கம்பேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்க எல்லாரும் முன்னோறி கொண்டு வரைக்க நாங்கள் வந்து ஜோதிச்சொண்டே இருப்போம். அடடா அவங்க முன்னோறி கொண்டு போகிறாங்க, நாங்கள் முன்னேறி யோசிப்போம். ஓகேவா? இதுதான் பெர்ஃபெக்டான ஃபார்முலா ஃபெயில் ஆகிறதுக்கு. மற்றவங்களை பார்த்து நாங்கள் கம்பேர் பண்ணாலே நாங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து முதல் உதாரணம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து கம்பேர் பண்ணுங்க. ஏனென்றால் மற்றவங்கள் முன்னேறுவதை பார்த்தா தான் எங்களுடைய கனவு வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ தான் நாங்கள் முன்னேறாமல் இருப்போம். அதனால தான் நான் வந்து இப்படியான வீடியோக்களை பார்க்க சொல்லி உங்களுக்கு வற்புறுத்துறேன். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே மக்களே, இதுதான் 2026ஆம் ஆண்டு எப்படி உருப்படாமல், எப்படி சக்ஸஸ் ஆகாமல், எப்படி வெற்றியடையாமல் இருக்க வேணுமன்றதுக்கான ஃபுல் கைட். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்களாண்டாலே நீங்கள் உருப்படாமல் போவீங்க. இது வந்து ஃபெயிலியர் இல்லை, இதுதான் ஹியூமன் நேச்சர். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நீங்கள் எல்லாருமே செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்களே என்ன வேண்டா, இதை வந்து நீங்கள் யோசிக்கணும். நான் இந்த கொடுத்த ஐடியாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோக்கு வந்து செய்திருக்கிறேன், இந்த ஐடியாக்கள் கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து சிந்திக்க மட்டுமே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்டா, 2026ஆம் ஆண்டு எப்படி உருப்படாமல், எப்படி சக்ஸஸ் ஆகாமல், எப்படி வெற்றியடையாமல் இருக்க பெரிய பெர்ஃபெக்டான பிளான் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா பேடாக ஸ்லோலியாக ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்னு நம்புறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன நினைத்து பண்ணுங்க. டாடா பாய்.